நவம்பர் 1 மற்றும் ஜூலை 18 ஆகிய 2 நாட்களும் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் தற்போது பார்க்கலாம். அறிஞர் அண்ணா தான் தமிழ்நாடுன்னு கொண்டாடணும்னு சொல்லி முதல் அறிவிச்சார். இப்போ ஆளுக்காள் இந்த நாளும் கொண்டாடு அந்த நாளும் கொண்டாடுன்ற அது எனக்கு நம்ம சரியாக தோணலை. நவம்பர் 1 கொண்டாடுவோம், ஜூலை 18 கொண்டாடுவோம். தமிழ்நாடு பிறந்ததுக்கான காரணம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சது எனக்கு முழு சம்மதம். அவர்களே நல்லா பண்ணியிருக்காரு. எப்போ யார் அறிவிச்சாங்களோ அந்த தினத்தை எப்பொழுதும் கொண்டாடினா நல்லா இருக்கும். எந்த அரசு வந்தாலும் பேரறிஞர் அவர்களால் வலியுறுத்தப்பட்டு அவர்களால் 1967ஆம் ஆண்டு இந்த நாளில், அதாவது ஜூலை 18 சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த நாளை நாம் தமிழக நாளாக கொண்டாடுவதுதான் பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாடுன்னு பேர் சூட்டிய நாள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு பிறந்த நாள். ஜூலை 18 தாயக நாளாக கொண்டாட வேண்டும், அதற்கான உரிமை நாளாக உயர்த்தி பிடிக்க வேண்டும், அதற்கான தனி கொடி வேண்டும். பேரறிஞர் அண்ணா உருவாக்கின ஜூலை 18 தான் தமிழ்நாடு தினம்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு தினமா கொண்டாடுங்க. நீங்க உங்களுக்கு 23ஆம் தேதியா என்ன தேதியா அது மாதிரி கொண்டாடுங்க. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தானே, அவர் ஒரு நாளை வச்சு அதை கொண்டாடுங்க. நீங்க அன்றைய முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்கள் அறிவித்த நாளாக தமிழ்நாடு பிறந்த தினமாக கொண்டாடுவதுதான் எங்களின் நோக்கம். மற்ற மாநிலம் ஒப்பிடும்பொழுது அவங்க எந்த தேதி அறிவிச்சாங்களோ அதையே பின்பற்றி வராங்க. இவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலமா இது தெரிகிறது. இது மாதிரி செயல்படாமல் இல்லாட்டி இவங்க ஒரு தினத்தை கொண்டு டிவிக்கு அரசு 3 தினமாக கூட கொண்டாடினா நல்லா இருக்கும். எந்த ஒரு அரசியல்வாதிகள் வந்தாலும் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒரு தேதியை நிர்ணயிக்காம ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டை நிர்ணயிச்சு அன்றைய தினத்தை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தால் இது நல்லா இருக்கும். எல்லா மாநில தினன்றது எல்லாம் ஒரு நாள் தான் கொண்டாடுறாங்க. அது இவங்க கட்சி வசம் மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஒரு நாளை தான் பிறந்த நாளாக கொண்டாட முடியும், 2 நாட்களையும் 3 நாட்களையும் கொண்டாட முடியாது. ஒரே தேதியில கொண்டாடினா தமிழருக்கும் பெருமை. பேரறிஞர் அண்ணாவுக்கு நம்ம சூட்டின அந்த பேரும் ஒரு பெருமைக்குரியதாக இருக்குன்றது என் போன்ற சமூக ஆர்வலர்களுடைய கருத்துக்கள். அவங்க 2 பேரும் பிரிச்சாங்க, இவர் பிரிக்காம தானே பண்ண போறாரு. அவர் ஒரு தேதியை வச்சு அதை பண்ண சொல்லுவாங்க. அதை தலைவர் இந்த குழப்பத்தை உருவாக்குறத மாற்றி ஒரே நாளாக அறிவிக்கணும். இதுதான் மக்களுடைய பிரதான எண்ணமாகும். ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஜூலை 18 கொண்டாடலாம், இல்ல எடப்பாடி சொன்ன மாதிரி நவம்பர் 1, 2ல ஏதாவது ஒன்று கொண்டாடலாம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மொழி வாரியா பிரிக்கப்பட்ட அந்த நாளை ஒரே நாளா தான் கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடும் ஒரே நாளா தான் கொண்டாடினா தான் அது மக்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குன்னு